அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாகனத்துல வியாபார சாமான்கள் எல்லாம் ஏத்திட்டு ஹயாத்து சஹாபாவுல வரக்கூடிய சம்பவம் அப்படியே போறான். போகக்கூடிய நேரத்துல ஒருத்தன் வந்து உதவி கேட்கிறார், என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போய் விடுங்களே. சரி பாவம் நடந்து வந்திருக்கிறார், உதவி செய்வோம். வாகனத்தில் ஏத்தினார், கூட்டிட்டு போனார். பாதை இரண்டாக பிரிந்தது. இப்ப அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு வளமையான வழியால போனாங்க. கூட வந்தவர் சொன்னார், இந்த வழியால போங்க, இந்த வழியால இதால போனா டக்குனு போய்க்கலாம். இல்லையே, நான் இதுக்கு முன்னால் இதால போயில்லையே, எனக்கு நல்லா தெரியும், போங்க நான் வழிகாட்டுறேன். அப்படியா? கொஞ்சம் தூரம் போனதோட ஒரு காடு வருது, பாதை அப்படியே முடிச்சு பார்த்தா அந்த இடத்துல மனிதர்களுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் முடிச்சு. விளங்கிட்டு நாங்க மாட்டிக்கொண்டோம். பின்னால் வந்தவன் இறங்கினான், கத்தி எடுத்தான், உன்னை கொலை செய்து உண்ட சாமானை எல்லாம் நான் எடுக்க போறேன். அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ என்னுடைய பொருட்களை வேணும்டா தாராளமாக எடுத்துக்கோ, என்ன விட்டுடு. சொன்னார், இல்ல உன்னை விட்டா எனக்கு தான் பிரச்சனை, உன்னை விட்டா எனக்கு தான் பிரச்சனை. தொடர்ந்து நான் செய்யக்கூடிய இந்த கனவு, இந்த கொள்ளை இல்லாமல் வைக்கும், உன்னை கொண்டுதான் இந்த சாமான எடுப்பேன் நான். அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சரி என்ன கொல்ல போறியா? 4 ரக்காத் தொழுவதற்கு அனுமதிதான். ஈமான் இருந்தால் தான் ஆபத்துடைய நேரத்தில் அல்லாஹ் சிந்தனை வரும். ஈமான் இருக்கும், இல்லாட்டி எஸ்ஐக்கு கோல் அடிப்போமா, எஸ்குஐக்கு கோல் அடிப்போமா, மினிஸ்டர் அவர் கொஞ்சம் பழக்கமே இவருக்கு கோல் அடிப்போமா? சகோதரர்களே, சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தது. சொன்னார், 4 ரக்காத் தொழ அனுமதிதான். சொன்னார், தாராளமாக தொழு. இந்த மண்டோல் எல்லாம் இருக்குது, இந்த புணங்கள் எல்லாம் இருக்குது, உன்ன மாதிரி தொழுதாக்கள் தானியங்களும் ஒரு பிரயோஜனம் இல்ல, நீ தொழ வேண்டிய அளவு 4 ரக்காத் தொழுக. தொழுது விட்டு கையேந்தினார், யா வதூத், இரக்கம் உள்ளவர்களுக்கு எல்லாம் இரக்கம் உள்ளவனே, யா தல் அர்ஷில் மஜீத், சங்கையான அர்ஷுக்கு சொந்தக்காரனே, யா ஃபஅலன் லிமா யுரீத், நாடியதை செய்யக்கூடியவனே, அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா துராம், யாராலும் அடைந்து கொள்ள முடியாத உன்னுடைய மகத்தான கண்ணியத்தின் பொருட்டால் நான் கேட்கிறேன். வபிமுல்கிக அல்லதி லா யுகாம், யாராலும் அடைந்து கொள்ள முடியாத உன்னுடைய மகத்தான ஆட்சியின் பொருட்டால் கேட்கிறேன். வபிநூரிக அல்லதி மலஅ அர்கான அர்ஷிக், உன் அர்ஷுடைய தூண்களை எல்லாம் நிறைத்த இந்த பெரும் ஒளியின் பொருட்டால் கேட்கிறேன். அன் தக்ஃபியனி ஷர்ர ஹாதல் லிஸ், இந்த கல்லனுடைய தீங்குக்கு நீ எனக்கு உதவி செய், நீ எனக்கு போதுமாக ஆகு. யா முகீஸ், உதவி செய்பவனே, யா முகீஸ், அபயம் தருபவனே, யா முகீஸ் அகிஸ்னி, என்ன காப்பாத்து யா அல்லாஹ், என்ன காப்பாத்து. துஆ கேட்டா கையை கீழே விடல. ஒரு குதிரை வீரன் வந்தான், கல்லனுடைய கழுத்தை வெட்டினார், விட்டு போய் கொண்டே இருந்தார். அபூ மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் போய் கேட்டான், கொஞ்சம் நீங்க யார்? சொன்னார், நான் 4வது வானத்தில் இருந்த மலக். யாரு? 4வது வானத்தில் இருந்த மலக்கு. அப்படியா? நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க 1வது தரம் அல்லாஹ்வை அழைத்த நேரம் வானத்தில் ஒரே சலசலப்பு, யாரோ ஒருவருக்கு, ஒரு முஃமினுக்கு கஷ்டம் வந்திருக்கிறது. 2வது தரம் கூப்பிட்டீங்க, அல்லாஹ் கிட்ட போனேன். 3வது தரம் கூப்பிட்டீங்க, அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி தந்தான், உடனே வந்தேன், அவனை வெட்டினேன். சொல்லுங்க அபூ மிஅலக், யாருக்காவது ஏதாவது கஷ்டம் வந்து கையை ஏந்தி 4 ரக்காத் தொழுது நீங்க ஓதின துஆவை ஓதினால் அவனுக்கு உதவி செய்ய வரக்கூடிய மலக்கு நான் தான்.